ஹாய் எல்லாத்துக்கும் ஆடி வெள்ளி எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் வந்து சாப்பாடு வச்சுட்டேன். சாம்பார், அப்பளம், ரசம், முட்டைக்கோஸ் பொரியல், ஸோ எல்லாமே வச்சுட்டேன். ஸோ வாங்க எல்லாரும் சாப்பிடலாம். இப்போதான் அப்பளம் பொரிக்கிறேன். நீங்களாம் என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லுங்க. அப்பளம் இல்லைனாவே வந்து ஆடி மாசம் வந்து அப்பளத்துக்கு வந்து பாயாசம் வச்சு பாயாசத்தை வந்து நம்ம அப்பளத்துல போட்டு சாப்பிடுவோம். அது நல்லா இருக்கும் டேஸ்ட். நீங்க சாப்பிடுவீங்களான்னு சொல்லுங்க. ஒரு அப்பளத்தை பறிச்சுட்டு எல்லாம் கோயிலுக்கு போனீங்களா? வந்து புளி சாப்பாடு ரெடி பண்ணி கொண்டு போய் கொடுத்துட்டு வரலான் இருக்கேன் கோயில்ல. அவ்வளோதான். அப்பளத்தை பொரிச்சிட்டு ஒரு 3 மணிக்கு போனோம்னா கரெக்டாக இருக்கும். சும்மா அந்த இலையில தட்டில் வச்சுட்டு சாமி கும்பிட்டு இந்த மாதிரி தட்டு வந்திருக்கு இல்லையா, அதில் கொடுத்துட்டு வரலான் இருக்கேன். அதுக்கப்புறம் சாமி கும்பிட்ட மாதிரி இருக்கும். 5 மணிக்கு போகலான்னு பார்த்தேன். 5 மணிக்கு தான் கூட்டம் நிறையா வரும். சரி, நம்மளுக்கு கடையில் 5 மணிக்கு விளக்கு வைக்கணும். அந்த நேரத்தில் அங்கே போய் உட்காந்துட்டு இருக்க முடியாது இல்லையா, அதனால தான் போகல. அப்பளம் வந்து இவ்வளோ பொரிச்சிருக்கேன். இவ்வளோ சாப்பிடுவீங்களா அக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்பளம் தானே, சாப்பிட்ருவோம். நீங்க எல்லாரும் என்ன சமைச்சீங்க? வாங்க எல்லாரும் எங்க வீட்டுல சாப்பிடலாம். இல்லைன்னா சொல்லுங்க, பார்சல் கொடுத்து விடுறேன். எப்படி நம்மளோட பவுடர் எல்லாம் டோர் டெலிவரி பண்றேன்னா அந்த மாதிரி அப்பளத்தையும் டெலிவரி பண்ணிடுவேன். எல்லாரும் வந்து சாப்பிடுங்க. இன்னைக்கு வெயில் இல்ல, ஆனா மழையும் பெய்யல காய்ஸ். உங்க ஊர்ல மழை பெய்யுதான்னு சொல்லுங்க. இன்னைக்கு ஆடி ஃபர்ஸ்ட் வெள்ளியா, அதனால கொஞ்சம் வேலை வீட்டில் அதிகமாக இருந்துச்சு. எல்லாம் கிளீன்லாம் பண்ணேன். சரி, அப்பளம் பொரிச்சாச்சு. சின்ன பாக்கெட்டு தான், 15 ரூபா பாக்கெட். சீனு வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். சீனா என்ன வேணும்? அப்பளம் தான் பொரிச்சிருக்கேன். அப்பளம் சாப்பிட்றியா? சரி, போயிட்டு வா, போ, போயிட்டு வா, பாய். நான் சமைக்கணும். வாங்க அப்பளம் சாப்பிடலாம். அப்பளத்துல உப்பு, இல்ல சாட் மசாலா இருக்குல்ல, சாட் மசாலா இதெல்லாம் போட்டு சாப்பிட்டோம்னா திருவிழாலாம் போடுவோம்ல, அந்த அப்பளமா இருக்கும். நம்மகிட்ட சாட் மசாலா இல்லை. சூப்பரா பொரியல், ரசம், சாம்பார், அப்பளம், சாப்பாடு எல்லாமே வச்சாச்சு. இப்போ நம்ம குளியல் பொடி இருக்கு இல்லையா, அதை வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டு போயிட்டு குளிச்சுட்டு வந்துடுவேன். ஓகே, லெமன் வந்து ஒரு லைட்டா ஒரு சொட்டு லெமன் கட் பண்ணணும். எத்துலூன் இருக்கு லெமனு, கட் பண்ணிக்கிறேன். லெமன் போதும், ரொம்ப குட்டியா இருக்கு இல்லையா, இது போதும். இதையும் எடுத்து தினம் வந்து லெமன் புளி வேணான்னு கேட்டிங்கன்னா தினம் புளி மாட்டா. வீக்லி ஒன்ஸ் தான் வந்து லெமன் நம்ம ஃபேஸில் படணும். ரொம்ப தேய்ச்சோம்னா ஸ்கின் வந்து டேமேஜ் ஆயிரும். சரிங்களா, வாங்க அப்ளை பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இங்கே பாருங்க, மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் வச்சுட்டு ட்ரை ஆனதுக்கப்புறம் வாஷ் பண்ணிடுவேன். சரிங்களா, கழுத்துக்கிட்ட எல்லா இடத்துலையுமே நம்ம இது பண்ணணும். இல்லைன்னா நம்மளுக்கு கழுத்துக்கிட்ட மட்டுமே பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமர் சொல்லிகிட்டே இருக்கீங்க, கழுத்துக்கிட்ட மட்டும் எனக்கு இந்த பிளாக் போல ஃபேஸில் இருக்க டேன் எல்லாமே ரிமூவ் ஆயிடுச்சு, இந்த மாதிரிலாம் சொல்கிறீங்க. ஸோ 2 டேஸ்லேயே நிறைய டிஃப்ரெண்ட் எனக்கு தெரிஞ்சு அப்படின்லாம் கூப்பிட்டு சொல்கிறீங்க.
ஸோ நம்ம சேனலில் நிறைய பேர் இப்போ ஹேர் பேக் வாங்கினவங்க, ஃபேஸ் பேக் வாங்கினவங்க எல்லாரும் நம்ம சேனல் வந்து இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இப்படி தான் நான் அப்ளை பண்ணிட்டு இருக்கேன். நீங்களும் அப்ளை பண்ணுங்க, எந்த ஒரு சைட் எஃபெக்டும் வராது. ஸோ லெமன் தயிர் எல்லாமே என்னோட ஸ்கின்க்கு செட் ஆகிறனால நான் அப்ளை பண்ணிக்கிட்டேன். ஸோ நீங்கள் எல்லாமே அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை. நீங்கள் சீரம் மட்டும் போட்டுக்கோங்க. இல்லை எனக்கு லெமனை தயிர் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி நானும் போட்டு பார்க்குறேன் அப்படின்னா வீக்லி ஒன்ஸ் மட்டும் ட்ரை பண்ணுங்க. சரிங்களா? தினம் பண்ணக்கூடாது, ஸ்கின் வந்து டேமேஜ் ஆயிரும். பேக் வந்து தினம் போட்டுக்கலாம். பேக்கில் வந்து நமக்கு சைட் எஃபெக்ட் வராது. எந்த அளவுக்கு நீங்கள் போடுறீங்களோ அந்த அளவுக்கு டேன் ரிமூவ் ஆகும். ஸோ நான் இப்போ அப்ளை பண்ணிட்டேன். ஸ்கின் வந்து நல்லா ட்ரை ஆகி இப்படி பிடிச்சி இழுக்கும் போது நான் போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வந்துடுவேன். ஸோ என்னடா சின்னும் பார்த்தா எப்படி தெரியுது? நீ பயப்படுற? ஃபேஸ் பேக் போட்டு அக்கா அழகாயிட்டு இருக்கேன்டா. இப்படியெல்லாம் நீ முறைக்கலாமா? சொல். பயமா இருக்கா? ஓடிட்டான், திரும்பி பார்க்க போயிட்டான், வச்சு செஞ்சுட்டான். சீனோ, சீனோ இங்க பாரு, பா பா, எவ்வளவு அழகா பூசி இருக்கே. இங்க பயப்படுற? டே பயப்படலாமாடா? எவ்வளோ அழகா அக்கா மூஞ்சில பூசிட்டு அப்படியே சிக்கு 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 சிக்குன்னு தலை இருக்கேன். இப்படி பார்த்து பயந்துட்டு ஓடுறியாடா? உட்காந்துட்டியா? உட்காந்துக்கோ. மூஞ்சி காஞ்சங்காட்டி காட்டுறேன், சரியா? காஞ்சதுக்கப்புறம் பார்த்து நீயே அசந்துருவ. என்னடா திரும்பி பார்க்காம போற? போயிட்டாங்க, போயிட்டான். சீனு, சீனு போயிட்டான். சரி, ஓகே. ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ஃபேன் போடணும் மெயினாக, வீடியோ எடுக்கிறதுனால ஃபேன் போடல. ஓடிட்டான். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா இங்கெல்லாம் இழுத்து பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ போயிட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஃபேஸை வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ குளிச்சுட்டு வந்துட்டேன். ஃபேஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ப்ரைட்டாக இருக்கும். சரிங்களா? இங்கே பாருங்கள், கைக்கும் ஃபேஸ்க்கும். ஸோ இப்படி தான் நான் அதை பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து ஹேரை நல்லா காய வச்சுட்டு, ஹேருக்குமே பார்த்திங்கன்னா நம்மளோட பொடி மட்டும்தான் போட்டிருக்கேன். ஆயில் வச்சுருந்தாலும் சரி வைக்கலனாலும் சரி இது மட்டும்தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். வேறு எதுவுமே யூஸ் பண்ணல. ஹேருக்கும் ஃபேஸ்க்கு எல்லாத்துக்குமே அது மட்டும்தான். சரி, ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் எப்படி போடுறேங்கிறது நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ உங்களுக்கான வீடியோ தான் அதை எடுத்திருந்தேன். சரி, நானும் போயிட்டு இப்போ ஃப்ரெஷ் ஆகிட்டு ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு கடைக்கு போகலான் இருக்கேன். ஸோ பாய் எல்லாத்துக்கும்.